வணக்கம் நண்பர்களே. இப்போ யூடியூப்பில் வந்து பிரியங்காவா மணிமேகலையா, பிரியங்கா பக்கம் நியாயம் இருக்கா, மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கா, மணிமேகலைக்கு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு பிரளயமே போயிட்டுருக்கு. இதில் வந்து இது நாட்டுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமும் கிடையாது. இப்போது மணிமேகலை வந்து ஒரு தியாகமும் கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய கொடுமையும் ஒன்றும் நடக்கலை. அவங்களா ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு சக கலைஞர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு வர்றது இது வந்து சகஜம். அந்த விஷயத்தை வந்து அவங்க பெருசாக எடுத்து வெளியே வந்து பூகம்பமாக்கி விட்டுருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்து மக்களெல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. அப்படின்னா எதுக்காக இப்படி வந்து அவசரப்பட்டு ஒரு பொண்ணை வந்து அசிங்கமாக பேசிட்டு ஒரு பொண்ணை வந்து உயர்த்தி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணோட நிலைமையிலேருந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நான் கேட்பேன். நான் வந்து இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு சக மனுஷியாக இருந்து இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது நான் தட்டி கேட்பேன். அது நீ யார் கேட்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாம் ஒரு பொண்ணை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அசிங்கமாகவும் அவதூறாகவும் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல. உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? உங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டை வருது, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தையும் வந்து சண்டை போடுதுன்னா இப்படி தான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சு ஒரு குழந்தைய கீழே போட்டு நீங்கள் பேசுவீங்களா? யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் பக்கம் பொய் இருக்குது அப்படியெல்லாம் யோசித்து பேசவே மாட்டிங்களா? உங்கள் குடும்பத்துலலாம் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தால் இப்படி தான் அவதூறாக பேசிட்டு உங்கள் குழந்தைங்களே நீங்கள் காயப்படுத்துவீங்களா? அடுத்தவங்களோட குழந்தையாக இருந்தாலும் அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே வந்து சக மனிதர்கள், சக நண்பர்கள், பிறவா சகோதரிகள் அப்படி தானே பார்க்கணும். இப்போ மணிமேகலை வந்து வெளியே ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து 100% கரெக்ட் ஆகிடுமா? எதை வச்சு நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் கடவுளா? இல்லை நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க? அவங்க சின்ன சின்னதாக வாய்ப்பு கிடைச்சி முன்னேறி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உயரத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு வந்திருப்பாங்க பிரியங்கா? ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாகவும் அழகாகவும் ஃபன்னாகவும் ஹானஸ்டியாகவும் சுற்றி இருக்கவங்களையும் சிரிக்க வச்சு இவங்க வந்து அசிங்கமாக இருக்காங்க, இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க வந்து ஹான்சமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்காம எல்லாத்தையும் ஹக் பண்ணி அரவணைச்சு எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகி அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் யாரையுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஹெட்வைட்டு, அதாவது ஷோ நடத்தும் போதே ஹெட்வைட்டு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதில் ஹெட்வைட்டான ஒரு பர்சன் தான் இந்த மணிமேகலையும் நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் சீசன் 5 வரைக்கும் குக் வித் கோமாளி பார்த்துட்ருக்கேன். குக் வித் கோமாளியில் வந்து ஒருத்தர் கலாய்ச்சிக்குவாங்க, கேவலப்படுத்திக்குவாங்க, அவமானப்படுத்திக்குவாங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தவங்க குறுக்க பேசுகிறது இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். அது எல்லாமே ஃபன்னாக தான் கொண்டு போகிறாங்க. ஒரு ஃபன் நிகழ்ச்சியை சீரியஸ் ஆக்குனதே இப்போ இந்த மணிமேகலை தான். இப்போ பிரியங்காவை இவங்க கலாய்ச்சிருக்காங்க, ஜட்ஜையை வந்து டம்மி பீஸுன்னு பேசியிருக்காங்க. 2 பேர்த்துக்கு இப்போ அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஒரு பாண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இடையில போய் ஏதாவது பிரச்சனை சொல்லிவிட்டு சண்டை போட வைக்கிறாங்க. ஜட்ஜுக்கும் கண்டஸ்டண்ட்க்கும் இடையில சண்டை மூட்டி விடுறாங்க. இதெல்லாம் மணிமேகலை பண்ணுறாங்க. அது தவறு கிடையாது. பிரியங்கா வந்து ஒரு பொண்ணு எலிமினேஷன் ஆகி போகிறப்ப அந்த பொண்ணு பிரியங்காவை பற்றி பெருமையாக பேசும்போது திருப்பி பதிலுக்கு ஒரு 2 வார்த்தை அவங்க பெருமையாக அந்த பொண்ணை பற்றி பேசுனது ஒரு தவறு. அது வந்து நான் பேச வச்சிருந்த பாயிண்ட்டை நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சிருந்த பாயிண்ட்டையே அவங்க காப்பி அடித்து பேசுனாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை தவிர வேறு பாயிண்ட் உங்களுக்கு பேச தெரியாதா? நீங்கள் எழுதி வச்ச பாயிண்ட்டை தூக்கி அவங்க பேசிட்ட மாதிரி அவங்கள வந்து வெளியே வந்து அவமானப்படுத்தி ஒருத்தரோட கேரியரை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சூனிய பொம்மையாக இருப்பீங்க? உங்களுக்கு கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க சூனிய பொம்மைன்னு. உங்களுக்கு ஒரு இடம் வந்து உங்களுக்கு தன்மான பிரச்சனை இருக்குன்னா அதை விட்டு வெளியே வந்து அதை விட பெரிய இடத்துக்கு போய் நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கணுமே தவிர ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்துட்டு நான் இதுலேருந்து வெளியே வரக்கு நீ காரணமாயிட்டியா, உன்னையும் நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சூனியத்தை வெளியே வந்து வைக்கிறாங்களே இந்த மணிமேகலை. இவங்க பண்ணது வந்து ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு பேசுகிறதுக்கு இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு 10-20 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவமானப்படுத்தியிருக்காங்க இவங்க. அதுக்கு ஒரு சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அந்த சாரி என்னால் கேட்க முடியாது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஹெட்வைட்டாகவும் ஈகோவாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஃபஸ்ட்டாக வந்து பிரியங்கா வீடியோ போட்டிருந்தாங்கன்னா பிரியங்கா பக்கம் நாயன்னு பேசியிருப்பீங்க.
இப்போ வந்து மணிமேகலை ஃபஸ்ட்டாக பேசிட்டாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குது, இவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னு பேசுகிறீங்க. இதுக்கான ஃபுட்டேஜ் கரெக்டான ஃபுட்டேஜ் வந்து பிரியங்கா பக்கம் நியாயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பிரியங்கா காலில் வந்து மன்னிப்பு கேட்பீங்களா? ஒருத்தரை வந்து நம்ம வாழ்கிறதுக்கு காரணமாக இல்லாட்டியும் அவங்க வந்து துவண்டு போகிறதுக்கு காரணமாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. அந்த பொண்ணை இவ்வளோ பேசி 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 எண்ணத்தை நீங்கள் சாதிச்சிருவீங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா, 2 பேத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை அப்படின்னு இதை கடந்து நம்ம போகணும். நம்ம வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டோட பிரச்சனையில் போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாமல் இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, கேவலமாக பேசுகிறவங்களுக்குலாம் இதுதான் 24 hours வேலை. 100 ரூபா 200 ரூபா காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறது தான் வேலையா? ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிங்க. உங்களால் அந்த ஸ்டேஜில் போய் 2 வார்த்தை பேச முடியுமா? 2 வார்த்தை பிரியங்கா பேசுகிற மாதிரி பேச முடியுமா? ஒரு இடத்துல நின்று 10 பேர் கலாய்க்கிறத வாங்கி அந்த இடத்துல சிரிச்சுட்டு சுற்றி இருக்கிறவங்களே சந்தோஷமாக வைக்கிறாங்க. அது அவங்களோட திறமை. ஒருத்தரோட திறமையை வந்து நீங்கள் பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அதை வந்து கேவலமாக பேசாதீங்க. அவங்க வந்து இப்படி தான் வந்திருப்பாங்க, இந்த இடத்துக்கு அப்படி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. ஒரு விஷயம் முழுமையாக தெரியாமல் அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க. நன்றி.